இனிய வணக்கம். பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர் சங்கங்கள் பரபரப்பான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. 9 பள்ளிகளை மூடவும் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தாவேக அரசு மீது ஆசிரியர்கள் பகீர் குற்றச்சாட்டுகளை எடுத்து அடுக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? மேலும் முதல்வர் விஜய் ஆசிரியர்களுக்கு எப்பொழுது ஒரு நல்ல செய்தியை வழங்க இருக்காரு. 149 ஜிஓ 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை எப்பொழுது போட இருக்காரு என்பன குறித்த தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம் வாங்க. நேற்று நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர் சங்கங்கள் பரபரப்பான குற்றச்சாட்டை நடத்தியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே நாளில் ஒரு 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களுக்கு சனிக்கிழமையும், 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி நடத்தப்பட்டது ரொம்ப ஒரு அநீதியை இழக்கும் செயல் அப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆசிரியர் சங்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வு குறித்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை எழுப்பிட்டிருக்காங்க. இதில் சில முக்கியமான தகவல்கள் எப்போ வரும் அப்படின்றது இன்னமும் நமக்கு தெரியப்படவில்லை. பள்ளி கல்வித்துறையில் அடுத்து பார்த்திங்கன்னா 9 பள்ளிகளை மூட செஞ்சுருக்காங்க. ஒரு மாணவர் கூட இல்லாமல் இந்த 9 பள்ளிகளை உடனடியாக மூடுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன் எந்த நிலைமைக்கு இப்படி தள்ளப்பட்டிருக்கிறது பள்ளி கல்வித்துறை? இதற்கு முக்கியமான முடிவுகள் எங்கே எடுப்பாங்க? யார் இதற்கு காரணம்? எஸ்எம்சி குழு தான் இதற்கு முக்கியமான காரணமாக? பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை குறைவதற்கு எங்கிருந்து இந்த வந்தது அப்படின்றது நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்காங்க. ஒரு மாணவர் கூட இல்லாமல் என்ன செய்வது? விழிப்புணர்வு ஏற்படுத்திய தவறிய ஆசிரியர்கள். நடப்பு கல்வியாண்டில் திருப்பூர் மாவட்டத்தில் மூடப்பட்ட உத்தேசித்துள்ள அரசு துவக்க பள்ளிகளின் எண்ணிக்கை ஒரு அப்ராக்சிமேட்லி திருப்பூர் மாவட்டத்தில் இவ்வளவு பள்ளிகள் பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்குது. 9 பள்ளிகள். ஒரு மாணவர்கள் கூட இதில் சேராததுனால இதில் ரொம்ப ஒரு கடினமான சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால பள்ளிகளை மூடவும் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பள்ளிகளை மூட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இதனால் மீண்டும் அந்த இடத்துல அந்த பள்ளிகளை திறப்பாங்களா இல்லையான்றது தெரியப்படவில்லைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 திட்டமிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வினாக்கள் மிகவும் கடினமாக கேட்கப்பட்டிருக்கிறது. இதனால் தாவேக அரசு மேலே மீண்டும் ஆசிரியர்கள் பகீர் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. ஆசிரியர்களுடைய வினாத்தாள்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆசிரியர் சங்கங்கள் போராடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுவதாக இந்த குற்றச்சாட்டு. ஆசிரியர் பதவி உயர்வுக்காகவும் பணியை தக்க வைக்கவும் நடத்தப்பட்ட தகுதி தேர்வு மிகவும் கடினம். தேர்வில் 8ஆம் வகுப்பு வரையிலான பாடத்தில் இருந்து கேட்கப்படும் கேள்வியாக கூறியதாக தகவல். நேற்று ஆசிரியர் தகுதி தேர்வு சங்கங்கள் நேற்று நடந்தவை பெரும்பாலான 11, 12ஆம் வகுப்பிலிருந்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவுட் ஆஃப் சிலபஸிலிருந்து ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டதால் பணியை தக்க வைப்பதே ஆசிரியர்களின் கவனமாக இருக்க வேண்டும் என கருதப்படுகிறது. மற்ற கோரிக்கைகளுக்காக போராடாமல் இருக்க வேண்டும் என அரசு புகார் கருதுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதே நிலை தான். நேற்று நடந்த தேர்வில் பெரும்பாலான கேள்விகள் பார்த்திங்கன்னா 11 to 12 வகுப்புலேருந்து கேட்டதுனால ஆசிரியர்கள் பகீர் குற்றச்சாட்டு. ஆசிரியர் சங்கங்களும் இதில் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் எஸ்எம்சி மூலமாக புதிய நியமனங்களை கொண்டு வரத்துக்கும் திட்டங்கள் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்வர் விஜய் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அரசாணையை இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிடுவார். அடுத்து பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களை பல ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு பணி நியமன வாய்ப்பையும் விரைவில் கொடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.